ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ ஐக்கூ தரப்புலேருந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்த உடனே ஓகேப்பா, கொடுக்குற காசுக்கு இவன் வந்து ஒர்த்தாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வர 21 அதாவது ஆகஸ்ட் 21 அமேசானில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஐக்கூ Z9Sம் ஐக்கூ Z9S ப்ரோவும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதில் ஐக்கூ Z9S ப்ரோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஸ்பெக் வைஸ் தரமாக இருக்குது. பட் ஐக்கூ Z9Sக்கும் Z9S ப்ரோக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது. ப்ராசர் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. பட் காமனாக எல்லாமே சேம் திங் தான் இருக்குது. அதுவும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுத்துட்டு பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்க்கும் கீழே தரேன். எக்ஸ்க்ளூசிவாக இப்போ அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. அதில் ஆஃபர் எது டாப் டீல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கேண்டிட் சந்துரு, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐக்கூ Z9S ப்ரோவை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெசிவாக பார்த்தது பார்த்திங்கன்னா 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே பாதிக்கு பாதி எட்ஜ் இருக்குமானா கிடையாது. பட் அந்த எட்ஜஸ் பார்த்திங்கன்னா நல்லா கர்வ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிற ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. நீங்கள் ட்விட்டரில் போயிட்டு ஐக்கூ Z9S ப்ரோ அப்படின்னு ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த சாம்பிள்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன். இன்னும் லான்ச் ஆகலை. லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோனை கையில் வாங்கி வச்சுருந்தோம். பட் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்கானுங்க. அடுத்தபடியாக உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் ஐக்கூ Z9S ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 7+ Gen 3 கிடையாது, வெறும் 7 Gen 3. ஸோ நிறையா பேர் 7+ Gen 3யும் இதையும் கம்பேர் பண்ணுவீங்க. 7+ Gen 3ல் கிளாக் ஸ்பீடு கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட பெட்டராக தான் இருக்கும். பட் இந்த செக்மெண்ட்டில் அவங்க கொண்டு வந்திருக்கிறது 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. அப்படியே ஐக்கூ Z9S இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கும் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எப்படா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் CPU பெட்டராக இருக்கும், அதில் GPU பெட்டராக இருக்கும். இப்படி ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் என்ன தான் மீடியாடெக்காக இருந்தாலும் ஸ்னாப்ட்ராகன் பக்கம் ஒரு படி மேலே தான் இருக்குது. வேணால் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இது விசஸ் அதுன்னு போட்டு பாருங்கள். Snapdragon 7 Gen 3 தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நிற்கும். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ ப்ராசரில் ப்ரோ சீரீஸில் நல்லா பண்ணியிருக்கானுங்க. அடுத்தபடியாக பேட்ரி 5500 mAh பேட்ரி, 80 வாட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா Z9S ப்ரோவில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐக்கூ Z9Sலையுமே பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்ரி, 5500 mAh பேட்ரி, ஆனால் 44 வாட்ஸ் சார்ஜர் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். வெறும் சார்ஜிங் ஸ்பீடுக்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் காமிச்சிருக்காங்க. ஓவரால் 5500 mAh பேட்டரின்றப்ப நமக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் எப்படினாலும் 1 மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் ஏறிடும். நார்மல் கேஷுவல் யூசேஜ், யூடியூப்பில் படம் பார்க்குறது, அதுக்கப்புறம் ஃபோனை நோண்டுறது, அப்பப்போ ஸ்டில்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி கேஷுவல் யூஸ் பண்ணும்போது தாராளமாக ஒரு நாளைக்கு மேலே வந்துடும். ஹெவி யூஸருங்க, கேம் விளாட்றீங்க, அதிகமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 5500 mAh இல்லை 7000 mAh பேட்டரி கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போட்டு தான் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன். பட் கேஷுவல் யூஸருக்கு தாராளமாக ஒரு நாளைக்கு மேலே நிற்கும். வீட்டுக்கு வந்து நைட் வந்து தூங்க போகிற நேரத்தில் கூட ஒரு 40% 35% பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கும். ஸோ பேட்ரி நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த Z9S ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சாருக்கு 50 மெகாபிக்சல் சோனியோட IMX882 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வித்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் OIS சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா இருக்குது. அது போக EAS சாஃப்ட்வேர் மூலியமாகவும் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் OIS ஹார்ட்வேர்லேயுமே பார்த்தீங்கன்னா OIS வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது இருக்குது. ஸோ ப்ரைமரி சென்சாரில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் ஸ்டேபிளாக இருக்கும். லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது. அதை எடுத்து போட்டிங்கன்னா காப்பி ரைட்ஸ் வந்துடும். அதனால தான் நான் சாம்பிள்ஸ் காட்டலை. நீங்கள் ட்விட்டரில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் இருக்குது. IP ரேட்டிங் இருக்குயா இல்லையான்றது வந்து நமக்கு லான்ச் அப்போ தான் தெரியும். இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 30,000 இந்த செக்மெண்ட்டில் ஸ்டார்டிங் வேரியண்ட் இது வந்து 30,000 வரும் அப்படின்றத பார்த்திங்கன்னா அதை சொல்லியிருக்காங்க. இதே இது ஐக்கூ Z9S இருக்குது பார்த்தீங்கன்னா நார்மல் வேரியண்ட்டு, அது 25,000 செக்மெண்ட். ஸோ ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு
5000 டிஃப்ரெண்ட்டு. 5000 டிஃப்ரெண்ட் என்ன மாறுனா மெயினாக ப்ராசர் மாறுது, இன்னொன்று சார்ஜிங் ஸ்பீடு மாறுது. ஸோ இது 2. இன்னொன்று இதில் வந்து சோனி கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலாக ரிவீல் ஆகிருக்கு. இதே Z9Sக்கு அது என்ன சென்சார் அப்படின்றது ரிவீல் ஆகலை. அதே மாதிரி OIS இருக்கா அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அது ரிவீல் ஆகலை. ஸோ 5000 ரூபாய்க்கு கேமராவில் OIS இருக்காது, ப்ராசர் மாறுது, சார்ஜிங் ஸ்பீட் மாறுது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இது தான் IQoo Z9Sக்கும் IQoo Z9S Proக்கும். ஸோ ஓவராலாக வச்சு பார்க்கும்போது IQoo Z9S Pro ஒர்த்தாக தெரியுது. அதுக்கான காரணம் நல்ல ஒரு 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்கும். சில பேருக்கு கர்வ்டு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மாதிரி டிஸ்பிளே பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 5500 mAh பெரிய பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் சோனி சென்சார் யூஸ் பண்ணி OIS சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்கள் ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு மிட்ரேஞ்சில் நல்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், கேஷுவல் யூசேஜ், சின்ன மினிமல் கேமிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபோன் லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆனோடனே மிச்சத்தை கையில் வச்சுட்டு மிச்சதெல்லாம் டெஸ்ட் பண்ணி போடலாம். இது ஜஸ்ட்டு 21 ஆகஸ்ட் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறானுங்க. லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆனோடனே என்ன ஏதுன்றதை ஃபோன் கைக்கு வந்த பிறகு பார்க்கலாம். ஓகே நண்பா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.